இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு வெங்காயம், தக்காளி, முட்டைக்கோஸ், காஞ்ச மிளகாவை வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்த முட்டைக்கோஸு மிக்ஸி ஜாரில் போட்டு 2 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டில் கொஞ்சம் அரிசி மாவு கலந்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இதோட பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கிண்டினதுக்கப்புறம் இதை ஒரு எண்ணெய் தடவின தட்டில் கொட்டி நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. வெந்ததை இதுமாரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம வேக வச்ச வெங்காயம், காஞ்ச மிளகாவையும் அரைச்சிக்குங்க. அதே போல் தக்காளியும் நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெயில் இந்த பன்னீரெல்லாம் பொரித்து எடுத்துக்குவோம். திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு தாளித்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளியும் சேர்த்து நம்ம வேக வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துருவோம். இப்போ இது கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மூடி விட்டுருங்க. கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பொரிச்ச பன்னீரை இதில் சேர்த்துருவோம். கொத்தமல்லி தூவி இறக்குனோம்னா சூப்பரான கிரேவி ரெடிங்க.